வணக்கம் மாரிமுத்து. இந்த மாசம் நல்லா லாபப்பா. நானே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி எல்லாரும் இருந்தா அடுத்த வருஷம் இந்த ஏரியாவே விலைக்கு வாங்கிடுவேன். உங்க ராசி அப்படின்னு என்னப்பா ராசி? எல்லாத்துக்காரும் நம்ம பரமசிவன்யா. அவன் மட்டும் அவன் நிலத்துல விழுந்தது வேற யார்ட்ட கொடுத்துருந்தானா நாம என்ன செய்ய முடியும்? அதுவும் நான் கேட்ட ரேட்டுக்கு தலையாட்டினா பாரு. உனக்கு தெரியாத ஆளு. அப்பதான் நம்ம சம்பாதிக்க முடியும். சரிப்பா, நாம என்ன செய்யுது? ஆமாப்பா. சரிப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வை பாப்பா பரமசிவா. என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கலான்னு தானே வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்கள் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்து போகலாம். என்னைய பார்க்கவா? என்ன விஷயம்? அண்ணே, நம்ம விளைச்சல் எல்லாத்தையும் விற்றுட்டு இன்னைக்கு கணக்கு முடிக்கிறா சொன்னீங்க, அதான் அதை பற்றி பேசிட்டு போகலாம். அதை பற்றி தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட வாங்கின எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். எதிர்பார்த்த விலைக்கு போகல. உங்ககிட்ட வாங்கினத கடைசி ரகம் சொல்லி, இருக்கிறதுலே கடைசி ரகம் சொல்லி அடிமட்ட ரேட்டு கேட்டாங்க. வந்ததையா விடனா நான் கொடுத்துட்டேன். ஆனா இதுக்காக உனக்கு கொடுத்தா ரொம்ப அதிகமா. எதோ பத்தி கவலைப்படாது. வேலையை நீ பார்த்துட்டு அடுத்த வருஷம் விளைச்சல்ல உனக்கு நல்ல ரேட்டை நான் வாங்கி தரேன். நீ தைரியமா போ. நம்ம சரவணன் எங்க? என்னப்பா நம்ம சரவணன் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான் சித்தப்பு. நான் கும்பிட்டு தெய்வம் எதுவுமே என்னை கைவிடல. நான் கஷ்டப்பட்ட மாதிரி எங்கே என் பிள்ளையும் கஷ்டப்பட்டுமோன்னு பார்த்தேன். அவனை காப்பாற்றிட்ட தாய். அப்புறம் என்ன பரமசிவம்? பையன் பரீட்சையில பாஸ் ஆயிட்டான். ஏதாவது வேலை இன்னும் சொல்லியா? நமக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல இடத்துல வேலை வாங்கி போவான். ஐபிஎஸ் பாஸ் பண்ணவனுக்கு நீங்க எதுக்கியா வேலை வாங்கி தரணும்? சித்தப்பு, நம்ம சரவணை ட்ரைனிங்கை முடிச்சு இந்த ஏரியாவுக்கே பெரிய ஆஃபீஸராக வரத்தான் போகிறான். வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கத்தான் போகிறான். அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். நீ வேறு சும்மா இருப்பா. எல்லாரும் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் சித்தப்பு பேச போகிறேன்? சரி, சரவணன் எங்க? நம்ம அலர்னு செட்டவா. சரி வா போவோம். முதல்ல அவனை போய் பார்ப்போம். வரணும். என்ன ஐபிஎஸ் ஆகிட்டான்? வார்த்தை கூட நம்மளை சொல்லலை. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியலையே. எது எப்படியோ பரமசிவன் கேட்ட ரூபாயை கொடுத்துட்டு அவனை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிறணும். அதுதான் நமக்கு நல்லது. ஏமா, 2 லட்சம் ரூபாய் எடுத்து வை. வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன். காவல்துறை தூங்குகிறதா? சென்னையில் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் வேலூர் மாவட்டத்திற்கு மாற்றம். என்னடா ஆச்சு உனக்கு? டே சரவணா, நீ முதல் போலீஸ் பாஸ் பண்ணி இவன் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ணுறான். இல்லைனா நம்ம இப்படி சுற்றி பைத்தியம் ஆயிடுவான்டா. தம்பிகளா, யார் பைத்தியமாக போகிறது? அது ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா பேப்பர் படித்து பேசிக்கிறோம்ண்ணே. சரி சரி. நீங்கள் என்ன கஷ்டமாக பார்க்க போனீங்க? அதுக்கு வந்துட்டீங்க. சரவணே அப்பா வரேன்னாப்ல. சரிண்ணே சரிண்ணே. அதான் பார்த்துட்டு போகலாம் வந்தேன். என்ன விஷயம் தெரியலையா? அண்ணே, இனிமே ஏரியாவே நம்ம கண்ட்ரோல் தானே. முதல்ல வந்த விஷயத்தை நம்ம சரவணே ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டான். கங்க்ராச்சுலேஷன்.
ஹே மச்சான் சூப்பரா வாழ்த்துக்கள். இனிமேல் ஹெல்மெட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏரியாக்குள்ள கெத்தா சுத்தலாம், எவனும் கேள்வி கேட்க முடியாது. தம்பி, நாளை காலையில் இவங்க எல்லாம் சென்னையில் இருக்கணும். நீ போய் டிராவல்ஸ் போய் டிக்கெட் நீ வந்து அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடு. நானும் உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். ஏப்பா இன்னைக்கு இப்படி டல்லா இருக்கிய? உங்க பையன் தான் IPS பாஸ் பண்ணிட்டான்ல, ஊருக்குள்ள காலரை தூக்கி விட்டுறீங்க. நான் எங்கேயும் போகலப்பா, எனக்கு போலீஸ் அதை பிடிக்கல. ஏய் ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? இப்போ என்ன ஆச்சுன்னு வேணான்னு சொல்லிட்டு இருக்கா? அவன் எதுவும் கான்ஸ்டபிளாக இருக்க லட்சக்கணக்கில் பணம் ரெடியாக இருக்காங்க. நீ என்னன்னா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கிடைச்ச வேலையை வேணாங்கிற? தாய் இல்லாத பிள்ளை தருதலையாருன்னு உங்க அப்பா பார்த்து பார்த்து வளர்த்தாரா, கடைசியில் பைத்தியக்காரன் ஆயிட்டியடா. மெண்டல். நீ மட்டும் ஏன் எதுவும் பேசாமல் இருக்க? டேய், அவர் என்னடா பேசுவாரு? இப்போ தாண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாவை ஏமாத்தினதுக்காண்டி நீ போய் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ்டா, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஊருக்கே பெரிய ஆஃபீஸராக வந்து வந்து என்ன பண்ணணும்? நான் ஒருத்தர் போலீஸ் ஆகிட்டா ஏரியாவில் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? என்கிட்ட வந்து ஐயா நான் இவ்வளோ நாள் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தியா, இனிமேல் எப்படி பண்ண மாட்டேங்கியா, திருந்திட்டீங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறியா? இல்லை அவன் மேலே கேஸை போட்டு அவன் உள்ளதல்னு நினைக்கிறியா? அப்படியே உள்ளதல்னாலும் கோர்ட்டு உடனே அவனுக்கு தண்டனை கொடுத்துருமா? இதில் எதுவுமே நடக்க போகிறதில்ல. நடக்காத விஷயத்தை நடத்தி காட்டுவேன்னு சொல்கிறது முட்டாள்தனம். நான் அந்த முட்டாள இருக்க விரும்பலை. சரிப்பா, உன்னை மாதிரி படிச்சவங்க போலீஸ்கார வேணாம்னா என்ன சட்டம் ஒழுங்க யார் பாதுகாக்கிறது? இப்போ மட்டும் எல்லாரும் சேர்ந்து சட்ட ஒழுங்கை தூக்கி நிறுத்திட்டாங்களா என்ன? அதெல்லாம் கெட்டு சீரழிஞ்சு எப்போவோ போச்சுனே. ஊரு நாடு அமைதியாக இருந்துட்டா சட்ட ஒழுங்கு சீராக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே எல்லா மனுஷனும் ஒரு வகையில் சட்டத்தை மீறிக்கிட்டு தான் இருக்கான். ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும்னு சட்டம் இருக்குது. எவன் கேட்குறான்? எல்லார் வீட்லேயும் மழை நீர் சேகரிப்பு தொட்டி இருக்கணும்னு இருக்கு. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறான்? எத்தனை பேர் வீட்டில் வச்சுருக்கான்? யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இதையும் மீறி நான் எல்லாத்தையும் மாற்றி காட்டின்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்றும் சினிமா ஹீரோ இல்லை. இந்த ஃபாலோ பண்ண சமூகத்தில் அப்புறம் எப்படி மாற்றம் வரும்? இதாடா நம்ம பிரச்சனை. அவன் மாறணும், இவன் மாறணும், அது மாறணும், இது மாறணும் நினைக்கிறமே தவிர நாம என்னைக்காவது மாறணும்னு நினைச்சிருக்கோமா? அந்த யோசனை எப்போ நமக்குள்ள வருதோ அந்த நிமிஷம் தாண்டா சமுதாய மாற்றத்துக்கான முதல் நிமிஷம். சரிப்பா, வெயிலும் மணலும் பார்க்காம நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சது தப்பாப்பா? தப்புதான்ப்பா, தப்புதான். ஒரு டாக்டர் தான் வேலையை நேச்சனால அவன் பிள்ளையும் டாக்டர் படிக்க வைக்கிறான். ஒரு பிஸ்னஸ் மேன் அவன் பிள்ளையை பிஸ்னஸ் மேன் ஆக்குறான். அரசியல்வாதியை நான் சொல்லவே வேணாம். ஒரு விவசாயியும் அவனோட தொழிலை நேச்சிருந்தானா அவன் பிள்ளையை விவசாயம் சம்மந்தமாக படிக்க வச்சிருப்பான். அவனை விவசாயம் பண்ண வச்சிருப்பான். இன்னைக்கு விவசாயம் அழிவு நோக்கி போயிருக்காரு. இப்போ ஒரு விவசாயம் பார்த்து கஷ்டப்படணும்னு சொல்றியா? நான் சொல்ல வர்றது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. ஒரு விவசாயியை தான் பிள்ளையை விவசாயத்துக்கு அனுப்பலைன்னா மற்ற தொழில் செய்கிறவன் அவன் பிள்ளையை எப்படி விவசாயத்துக்கு அனுப்புவாங்கிறதா என்னோட கேள்வி. நம்ம செய்கிற தொழிலை நம்ம நேசிக்கணும். அதனால தான் என் அப்பா பண்ண விவசாயத்தை நான் பண்ணலாம் முடிவு பண்ணேன். விவசாயம் பண்ண பிறகு என்ன மைக்ரோ IPS எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன்? உடனே முதல்ல பேருக்க வேண்டியதானே? என்னால் முடியாதுன்றதுக்கு எனக்கு வேணான்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. என் அப்பா ஆசைப்பட்டான்றதுக்காக IPS எழுதி பாஸ் பண்ணேன். அதே சமயம் ஒரு போலீஸாக ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் அரசியல்லையும் அதிகாரத்தில் இருக்குன்றதுக்காக என் மனசேஜை கொண்டுட்டு அவனுக்கு அடிமை வேலை பார்க்க என்னால் சத்தியமாக முடியாது. அப்பா, என் மனசில் இருந்ததை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் போலீஸ் வேலைக்கு தான் போகணும். அதுதான் உங்களுக்கு விருப்பம், அதுதான் கௌரவம்னா நான் இன்றைக்கே சென்னைக்கு ட்ரைனிங் போகிறேன்ப்பா. உன்னோட சந்தோஷத்துக்காகவே வாழ்கிறேன்ப்பா. நான் சத்தியமாக உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன் தம்பியலா. எந்த சூழ்நிலையும் என்னோட மகன் தப்பான முடிவெடுக்க மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நாம் அவனுக்கு சப்போர்ட்